ஹஸ்பண்ட் கேட்டு ஏதாவது செய்யாமல் இருக்க முடியுமா? நேற்று பேக்கரி போயிருந்தோம். பேக்கரியில் எல்லோ கலர் மேங்கோ ட்ரெஸ்ஸில் கேக் வித்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் இதை பார்த்து எனக்கு இந்த எல்லோ கலர் கேக் வேணும்னு கேட்டார். நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, நான் உங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி தரேன்னு சொன்னேன். அப்பயே அவர் சொன்னார், இல்லைம்மா வேண்டாம், நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சுன்னு. நான் வீட்டில் தான் செய்வேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் மாம்பழத்தை தேடுறேன், கடல்லையே இல்லையா, ஏன்னா இது சீசனே இல்லையா. சரி அவர் எல்லோ கலர் தானே கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு முழு அன்னாச்சி வாங்கி யூடியூப்பை பார்த்து ஈஸியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சு அரைச்சி க்ரஷ் ஆக்கியாச்சு. அடுத்தது இதுதான் முக்கியமான தருணம். விப்பிங் க்ரீமை விப் பண்ணிவிட்டு குண்டான கமுத்துறேன், கீழே கொட்டலை. சரி ஒரு பூ டிசைன் போட்டு பார்ப்போன்னு பூ டிசைனை போட்டு பார்க்குறேன், அழகாக வருது. சரி கேக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். கேக்கு க்ரீமு க்ரஷ், நம்ம கேக்கு க்ரீமு க்ரஷ், அதில் நடுவில் வர ஒரு பூ போட்டோம் பாருங்க, வேற லெவலில் இருந்துச்சு. கேக்கை முடிச்சு ஓரம் வச்சுட்டு ரெஸ்லருக்கு தேவையான மில்கி ரெடி பண்ணி ரெண்டையும் ஒன்றா ஊற்றி சாப்பிட்டா நம்ம பெரிய பேக்கரு, நம்ம திறமையை நம்மளே மூடி ஒழிச்சு வச்சுருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசிட்டிலே என் ஹஸ்பண்டுக்கு வைக்காமல் நானே முடிச்சிட்டேன்.